எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆருத்ரா தரிசனம்னு சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளை பத்தி தாங்க பார்க்க போறோம். சிவபெருமானோட அந்த ஆனந்த தாண்டவத்தை நாம கொண்டாடுற இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். நம்மள நிறைய பேருக்கு, குறிப்பா பெரியவங்களுக்கு இல்லனா கோயில்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கு, அச்சச்சோ இந்த ஆருத்ர தரிசனத்துக்கு கோயிலுக்கு போக முடியலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் மனசுல இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்காக இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். ஆமாங்க, உண்மைதாங்க. உண்மையான பக்துக்கு இடமோ தூரமோ ஒரு தடையே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தபடியே அந்த தெய்வீக அனுபவத்தை எப்படி முழுமையா பெற முடியும்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, வீட்லயே எப்படி வழிபாடு செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நாளோட மகிமையை நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம செய்யற வழிபாடு இன்னும் பவர்ஃபுல்லா அர்த்தமுள்ளதா இருக்கும். வாங்க அத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது மார்கழி மாசத்துல திருவாதிர நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா சேர்ற நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசனம். கரெக்டா சொல்லணும்னா அன்னைக்கு தான் நடராஜ பெருமான் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் காட்டி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ வானியல் ரீதியாவும் சரி, ஆன்மீக ரீதியாவும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். கோவிலுக்கு போக முடியலையேன்னு வருத்தப்படுறவங்க எப்படி நம்ம வீட்டையே ஒரு கோவிலா மாத்தி அந்த இறை சக்தியை முழுசா உணரலான்னு இப்ப பார்க்கலாம். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கன்றத விட உங்க மனசு எப்படி இருக்குன்றது தான் இறைவனுக்கு முக்கியம். உங்க இதயத்திலிருந்து வர்ற அந்த உண்மையான பக்தி இருக்கு பாருங்க, அது எந்த பெரிய கோவில்ல செய்யற வழிபாட்டுக்கும் சமம். உங்க வீட்ல நடராஜர் சிலையோ இல்ல சிவலிங்கமோ இருந்தா ரொம்ப சிம்பிளான இந்த 5 பொருட்களை வச்சு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. பால் தூய்மையோட அடையாளம், விபூதி ஞானத்தோட அடையாளம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும்னு அவசியமே இல்ல. மனசார செய்யற இந்த சின்ன அபிஷேகம் கூட இறைவனோட முழு அருளையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அபிஷேகம் மாதிரியே சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இலைய நாம அர்ப்பணிக்கிறதுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நம்ம வழிபாடு இன்னும் பவர்ஃபுல்லா மாறும். அது என்னன்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா, ஒரே ஒரு சாதாரண இலைக்குள்ள 3 தெய்வீக சக்திகள் அடங்கியிருக்கு. அப்போ நாம ஒரு வில்வ இலையை இறைவனுக்கு கொடுக்கும்போது நம்மளோட விருப்பம், நம்ம செயல், நம்ம அறிவு, இந்த 3ஐயுமே அவரோட பாதத்துல சமர்ப்பிக்கிறோம்னு அர்த்தம். வில்வத்தோட பெருமையை சொல்றதுக்குன்னு வில்வாஷ்டகம்னு ஒரு புனித நூல் இருக்கு. அதுல வர்ற இந்த ஒரு வரி அதோட மொத்த மகிமையும் நமக்கு புரிய வச்சிடும். அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? 3 இதழ்கள், 3 குணங்கள், சிவனோட 3 கண்கள் மாதிரி. இது 3 ஜென்ம பாவங்களையே போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றதுதான் அதோட அர்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, இதோட சக்தி எவ்வளோ பெருசுன்னு. உண்மையான பக்திக்கு இடமோ பொருளோ முக்கியம் இல்ல, மனசுதாங்க முக்கியம்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான கதை இருக்கு. வாங்க அதை கேட்கலாம். இத கேட்டதும் அந்த மனுஷனுக்கு பயத்துல உஜியனே போயிடுச்சு. ஏன்னா அந்த ஜோசியர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். வெளியில பேய் மழை கொட்டுது. என்ன பண்றதுனே தெரியாம அந்த பாழடைஞ்ச கோவில்ல இருந்த நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி போய் ஒதுங்கி உட்கார்ந்தான். இங்கதாங்க கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அவனோட வழிபாடு நிஜத்துல நடக்கல. முழுக்க முழுக்க அவனோட மனசுக்குள்ள, இதயபூர்வமா அவனோட கனவுல நடந்துச்சு. ஜோசியர் சொன்னது நடக்கல, அவர் கணிப்பு பொய்த்து போச்சு. அந்த கோயில்ல அவன் நிஜத்துல எதையுமே செய்யல. ஆனா அவனோட மனசுக்குள்ள செஞ்சானே ஒரு ஆத்மார்த்தமான வழிபாடு, அது அவனோட விதியே மாத்தி எழுதிருச்சு. அப்போ இந்த கதை நமக்கு சொல்ற மிக முக்கியமான அந்த உன்னதமான பேருண்மை என்ன தெரியுமா? ஆமாங்க, நாம கோவில தேடி வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்ல. நமக்குள்ள இருக்கிற மிக பெரிய ஆலயமே நம்ம உடம்புதான். யோக சாஸ்திரப்படி நம்ம உடம்புக்குள்ளேயே 7 முக்கியமான சக்தி மையங்கள், அதாவது சக்கரங்கள் இருக்கு. இந்த உடம்ப நாம தூய்மையாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறது கூட நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை வழிபடுறதுக்கு சமம்தான். அதனால இந்த ஆருத்ர தரிசன நாள்ல வெளியே இருக்கிற கோவிலுக்கு போறதோட சேர்த்து ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆலயத்தையும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த உள்ளமைதிய, அந்த தெய்வீகத்தை உணர முயற்சி பண்ணுங்க. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள்.